அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூரில் விஜய் பரப்புரை நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கின் விசாரணை ஆவணங்கள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. சிறப்பு புலனாய்வு குழுவிடம் இந்த ஆணைகளை ஒப்படைக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திக், இப்போ அஷ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு குழுவிடம் இந்த ஆவணங்கள் ஒப்படைக்கப்படுமா? கூடுதல் தகவல்கள் என்ன? கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்த 41 உயிரிழந்தவர்களுக்கான விசாரணை கோப்புகளை தனிப்படை அமைத்து விசாரித்தது. அந்த கோப்புகளை நீதிமன்ற உத்தரவுப்படி, அதாவது சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அந்த கோப்புகளை ஒப்படைக்க கரூரிலிருந்து ஏடிஎஸ்பி பிரேமானந்த் தனியார் வாகனத்தில் எடுத்துச் சென்றுள்ளார். அதாவது கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணத்தை கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த போது அக்கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர், 110 பேர் காயமடைந்தனர். அது குறித்து அந்த அரசு ஏடிஎஸ்பி பிரேமானந்த் தலைமையில் சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டு சிறப்பு தனிப்படைகள், சிறப்பு விசாரணை குழுக்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தன. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஐஜி கார்கே அவர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு இனிமேல் அந்த வழக்கை விசாரிக்கும் என நீதிமன்ற உத்தரவின்படி அந்த உத்தரவு அந்த குழுவிடம் ஒப்படைப்பதற்காக கரூரில் இருந்து இவ்வளவு நாள் விசாரித்த இந்த கோப்புகள் மற்றும் அந்த உயிரிழந்த சம்பவம், அவர் மாவட்ட செயலர் கைது செய்தது மற்றும் அந்த பகுதியில் நடந்த சிசிடிவி காட்சி உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் கோப்புகளையும் ஐஜி அஷ்ரா கார்கே சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைப்பதற்காக இவ்வளவு நாள் விசாரித்த ஏடிஎஸ்பி பிரேமானது தற்போது அந்த கோப்புகளை தனியார் வாகனத்தில், அதாவது இன்ஸ்பெக்டர் காவல் வாகனம் இல்லாமல் இன்ஸ்பெக்டர் பயன்படுத்தக்கூடிய அவரோட சொந்த வாகனத்தில் ஆவணங்களை ஏற்றிக்கொண்டு தற்போது ஏடிஎஸ்பி பிரேமானது சென்னையில் அவரிடம் ஒப்படைப்பதற்கு கரூர் நகர காவலத்திலிருந்து கோப்புகளை எடுத்துச் சென்றார். நன்றி கார்த்திகேயன் விவரங்களுக்காக.